இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே எங்கள் ஸோ நீங்கள் என்ன டைமில் கூப்பிட்டாலுமே நான் ஸோ நம்ம இந்த சீட்டாசிஸ் அமைப்பில் முக்கியமாக பெண்களுக்கு தான். மேம் இன்னைக்கு நீங்கள் நோட் பண்ணீங்களா, நம்ம 2 பேரும் ஒரே கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனால் என்ன, நான் ட்ரெடிஷ்னல், நீங்கள் மாடர்னாக இருக்கீங்க. ரொம்ப தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் வழங்கும் ஆளுமை நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை லோட்டஸ் பிரைடல் ஸ்டுடியோடைய CEO உஷா பாலாஜி மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பற்றி நிறைய விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவங்க தொழிலை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நைட்டு 2 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ நம்ம கால் பண்ணாலும் நோ சொல்லாமல் நம்மளுக்காக அவங்க டெடிகேஷ்னலாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரைடல் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெண்டாரை பிடிக்கிறதே கஷ்டம், ஆனால் அவங்க அவ்வளோ வெண்டார், அவ்வளோ கிளைண்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியம்தான். ஸோ மேம் கிட்ட மேம் பற்றி கேட்போம் வாங்க. என்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ நான் நைட்டு 2 மணிக்கு போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே என் கணவர் தான். நான் வந்து இந்த துறையில் வந்து அதிகமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, மேக்கப்பில் ரொம்ப ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன டைமில் கூப்பிட்டாலுமே நான் அதுக்கு ஆர்வங்கள் அதிகமாக காட்டுவேன். மேம் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் பயணம் பண்ணிட்டுருக்கீங்க மேம்? நான் வந்து 23 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கேன். நான் சிதம்பரத்தில் தான் நாங்கள் பியூட்டிஷியன் மேக்கப் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல சென்னையில் வந்து பெருசாக பண்ண முடியுமான்னு யோசித்தேன். ஸோ வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அடுத்த லெவல்லையும் நாங்கள் இதை பெருசாக போயிட்டுருக்கேன். லோட்டஸ் பிரைடல் ஸ்டுடியோ, இந்த நேம் ரொம்ப அழகாக இருக்கும் மேம். இந்த பெயரை செலக்ட் பண்ணவும், இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கவும் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது யார் மேம்? ஸோ இந்த லோட்டஸ் பிரைடல் ஸ்டுடியோ பேரே பாருங்கள், தாமரை. தாமரைனா ஒரு அழகு தான். நான் அதனால தான் அந்த பேரை செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இது முக்கியமாக உண்டுதலாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கா தான். ஏன்னா நாங்கள் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட்னால வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா பியூட்டிஷியன் படிக்கிறாங்க, அப்போல்லாம் வந்து எல்லாம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதும் நர்சிங் படிக்கிறதும் தான் இருந்தது. யாரும் பியூட்டிஷியன் மேக்கப்லாம் யாரும் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் அக்கா படிச்சுட்டு வரும்போது ஊரில் யாரும் ஷாப்லாம் வைக்க விடலை. ஸோ நாங்கள் சிதம்பரத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய நிறுவனத்தை. அப்போ வந்து எங்கள் அக்கா நீயும் படிச்சுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்போ ஒரு சின்னதாக தான் வச்சோம். அதுக்கப்புறம் சிதம்பரத்துலேயே நாங்கள் ஒரு 5 கிளைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கீழவிதி, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நாங்கள் சிதம்பரத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு, ஃபீல்டே வேற மாதிரி இருந்தது. அந்த ஊரில் இருக்கிற சின்ன நிறுவனம் பண்ணுற நம்ம பார்லர் வைக்கிறதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ, கிரீன் ட்ரெண்ட்ஸ், நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெவலில் இருந்தது. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து மறுபடியும் நான் அட்வான்ஸாக நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போயுமே பியூட்டிஷியன் நீங்கள் மேக்கப்னும் போது இதோட நாங்கள் நிறுத்த போகிறதில்ல. இப்போ என்ன ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு, ஸோ இப்போயுமே என்ன மேக்கப் வந்துட்டு இருக்கு, இதனால் நான் போய் நான் சிங்கப்பூர், மலேசியா, நான் எல்லா ஊர்லேயுமே போயிட்டு நான் அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு ஸ்கின் ஹேர் எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு தான் நாங்கள் இப்போ நான் வந்து நிறுவனத்தை நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட லோட்டஸ் பிரைடல் ஸ்டுடியோன்னாலே எல்லாமே அதில் உள்ள இருக்குது. எங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல், இப்போ இருக்கிற வேறு ஹைட்ரா ஃபேஷியலாக இருக்கட்டும், ஸ்கின் பீலாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கீங்க. நியூவாக என்னென்ன டெக்னிக்ஸ் வருதுன்னு அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் போய் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நம்ம முன்னெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெமிக்கலே இல்லாமல் ஹெர்பலாகவே நம்ம இப்போ எவ்வளவோ போட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட், ஹேருக்கோ ஸ்கின்க்கோ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அமைப்பில் பெண்கள் உறுப்பினராக சேரும்போது எந்த மாதிரியான பலன்களும் ஒரு முக்கியத்துவமும் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நம்ம இந்த சீட்டாசிஸ் அமைப்பில் முக்கியமாக பெண்களுக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்குறாங்க. நான் இந்த அமைப்பில் சேரும்போதே நான் முதல்ல யோசித்தேன், நம்ம பியூட்டிஷியனாக இருக்கோம், ஒரு உமன் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கும், இது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது, இதில் என்ன கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் இதில் தான் எனக்கு பெருசாகவே கிடைச்சிது. நான் இந்த 3 வருஷத்தை ரொம்ப சேஃபாக தான் இருந்திருக்கேன். இப்போ என்னை இன்ட்ரோ பண்ணிவிட்டதே பவானி ராஜேந்திரன் தான். அதே மாதிரி இங்கே சீட்டாசிஸில் நிறைய வணிகமும் கொட்டி கிடக்கு. எத்தனை பெண்கள் வந்து இங்கே வந்து எவ்வளோ வணிகம் எடுக்கலாம்னா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வணிகம் வந்து நல்லாவே பண்ணலாம். வருகின்ற ஜூலை 24, 25 நடக்கக்கூடிய மாநாட்டில் உங்கள் தொழிலுக்கு இந்த மாநாடு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? தொழில் எப்படி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. இங்கே தான் நான் தொழிலே உருவாக்கினேன். எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த மேக்கப்னும் போது நீங்கள் ஒரு சைடு மட்டும் தான் பார்க்குறீங்க, ஒரு பிரைடல் மேக்கப் மட்டும்தான் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. வணிகம் மேக்கப்லேயே நிறைய பெரிய பெரிய வணிகம் சார்ந்து இருக்குது.
என்ன ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன்னா, நான் இது வந்த புதுசுல எனக்கு மேக்கப் மட்டும்தானே, இந்த பொண்ணு மேக்கப் பண்றாங்க, என்ன ஃபீல்ட மேக்கப் இல்லை என்னென்ன கிடைக்கும், இங்கே என்னென்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. நானுமே யோசிச்சுதான் இந்த சீட்டா சிஸ்க்கு நான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஒரு ப்ராஜெக்ட், எனக்கு ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட், சின்ன விஷயம், ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ நான் அதை மார்க்கெட்டிங் பண்ணேன். அது எங்கேருந்து கிடைச்சதுன்னா எனக்கு இந்த சிட்டாசிஸ்ல தான் கிடைச்சது. மேம் நீங்கள் சந்திச்ச சவால்கள்லாம் என்ன? சவால்கள் நிறையவே இருக்கு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு முதல் ரூம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கேமராமேனுக்குமே எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் கிடையாது. நாங்கள் ரொம்ப கேட்போம், ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்னும் போது மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்ன நிலைமையா இருக்கும். ஸோ நாங்கள் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நைட்லாம் தூக்கம் இருக்காது, அந்த பொண்ணு ரூம்லேயே உட்காந்துருப்போம், அங்கேயே விடிய மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். 2 நாள் கண்டினியூவாக நாங்கள் மேக்கப்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இங்கே நான் சென்னையில் பண்ணும்போது இப்போ எனக்கு சப்போர்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் 6, 7:30, 4:30, 9, 10 இப்படி எல்லாம் கண்டினியூவாக நீங்கள் மேக்கப் எடுக்க சொல்கிறீங்களா, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ஃபீல்டு வேறு மாதிரி இருக்குது, மேக்கப் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஐயா, இதோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரிஞ்சு எல்லாருமே இப்போ ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வணிகம் செய்யுங்க, வணிகத்துக்கு வாங்க. நிறைய இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வணிகம் நிறைய பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம சிட்டாசிஸ்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வெளில இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா பெண்களுக்கு 70% தான் 50% தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சிட்டாசிஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முதல்ல. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு இன்னும் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே ரொம்ப சேஃபாகவும் வணிகம் நிறையாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். மேம் இன்னைக்கு நீங்கள் நோட் பண்ணீங்களா, நம்ம 2 பேரும் ஒரே கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனால் என்ன, நான் ட்ரெடிஷ்னல், நீங்கள் மாடர்னாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு மேம். உங்கள் பேக் டிஃப்ரெண்ட்டாக இருந்த சேனல் தான் நான் வாங்கி இங்கே வச்சுருக்கேன். இன்னைக்கு இந்த பேக் நான் ஒன்றா மாட்டேன் இதில், ஏன்னா பியூட்டிஷியன்னால நிறையா பொருள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன வச்சுருக்கீங்க மேம்? ஸோ இன்னைக்கு நான் போட்டிருக்க மேக்கப் ஒரு சிம்பிள் லுக் போட்டிருக்கேன், லென்ஸ் இல்லாமல் 1 hour கிளாஸ்ல கூட நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஃபவுண்டேஷன் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லை நிறைய இருக்கா? ஸோ இதுக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய பிராண்ட். ஆக்சுவலாக யாருமே எல்லாருமே என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, பிராண்டுன்றாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே நம்ம அதில் முக்கியம் கண்டிப்பாக ஸ்கின் பொறுத்த வரைக்குமே பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் நானுமே சொல்வேன். ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை பிராண்டை தான் யூஸ் பண்ணணும் நான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப ரொம்ப கடவுள் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கின் போது நம்ம அதை ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னுடைய மேக்கப் திங்ஸ் நான் சிம்பிளாக இன்றைக்கி எப்படி ஒரு மேக்கப் போட்டிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா மேக்கப் கிளாஸ் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய காலேஜ் பசங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்னோட யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் செல்ஃப் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. 1 day 2 days நாங்கள் செல்ஃப் மேக்கப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ கல்யாணம் ஆகுது, எனக்கு சாரியே கட்ட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே நாங்கள் சாரி கட்டுற கிளாஸ், சாரி எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதுவும் ரியலி ஆக்சுவலாக டாபிக் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டுருக்கு உமனில், பட் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க மேம். எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்க, நீங்களே துபாய், சிங்கப்பூர் தான். இதுவுமா மேம்? இது நான் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இந்த 2 days கிளாஸ் உமனுக்கு மட்டுமா இல்லை ஜென்ஸ்க்கும் சொல்லி தரீங்களா? கண்டிப்பா ஜென்ஸ்க்குமே நாங்கள் சொல்லி தரோம். ஏன்னா அவங்களுக்குமே செல்ஃப் மேக்கப். நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா, லேடிஸ் விட ஜென்ஸாக மேக்கப்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இம்பார்ட்டண்டான விஷயம், எங்கே போகணுன்னாலும் நம்ம மேக்கப் இல்லாமல் இப்போ வெளியே போக முடியாது. ஏன்னா நார்மலாக எல்லாருமே மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மட்டும் டல்லாக ஃபீல் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி நேர்கள்லாம் கண்டிப்பாக மேம் கிட்ட 2 days கிளாஸில் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எப்படி மாறுறதுன்னு கற்றுக்காங்க. இதேபோல் இன்னொரு ஆளுமையுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவதில் பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம். நன்றி மேம். தேங்க்யூ.